Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video on மாணவ மாணவி. இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success SKSல 10ஆம் வகுப்பு தமிழ் அரையாண்டு 2024-25 புக் இன்சைட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் தான் பார்க்க போகிறோம். கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் GR Success SKSல 10ஆம் வகுப்பு தமிழுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோலையும் கமெண்ட் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வந்து அரையாண்டு தேர்வுக்கான ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் ஸ்டடி எல்லாமே சேர்த்து ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்குக்கான வந்து பார்த்தீங்கன்னா மெயின் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸை பின் பண்ணி விட்றேன். தேவைப்படுறவங்க மறக்காமல் நீங்களும் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி முடியுமா, ஏன்னா உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். நான் ஆஃப்லைன்ன்றது ஃபுல் போர்ஷன் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். ஸோ நீங்கள் பயப்படாத ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதுக்கு நம்மளுடைய சேனல் GR Success எப்பவுமே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க இன்னைக்குள்ள வீடியோவில் இந்த கொஸ்டின் எல்லாம் நம்மளுடைய சேனல் GR Success சார்பாகவே அதில் போய் கிரியேட் பண்ணியிருக்கோம். புக் இன்சைடில், அதாவது சார் புக் பேக்லேயே நிறைய கொஸ்டின் இருக்குன்னாலும் புக் இன்சைட்லேயும், ஏன்னா பப்ளிக்லேயும் சொல்லும் போது சரி ஆஃப்லைன்லேயும் சொல்லும் போது நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 15 1 மார்க், அதுக்கப்புறம் 4 2 மார்க்கில் 3 2 மார்க் புக் பேக்கில் இருந்தாங்க. அது கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 மார்க் புக் இன்சைட்ஸும் அது எந்த 2 மார்க்லாம் வரும்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இதில் இருக்க கொஸ்டின் மார்க் பண்ணி பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், இரட்டோர மொழிதல் அணி, அதாவது சிலேட் அணி, அதாவது ஒரு சொல்லோ தொடரோ இரண்டு பொருள்பட கம்பேரிசன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இரட்டோர மொழிதல் அணி என்றால் சிலேட் அணி. அதுக்காக கேட்பாங்க. முதல் தமிழ் கணினி குறிப்பு வருக. இந்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளுவரோட கான்செப்டில் சொல்ல திருக்குறளோட இது மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. பாடான் திணை பொதுவியல் திணை குறிப்பு வருக. பாடான் திணைனா பாடப்படும் ஆண்மகனின் வீரம் வெற்றி ஒழுக்கம் பண்பாடு பற்றி கூறுவதுதான் பாடான் திணை. பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை பாடு. அதே மாதிரி தான் பொதுவியல் திணை கம்பேர் பண்ணுவோம். பெரும் பொழுது சிறு பொழுது குறிப்பு வருக. ஸோ பார்த்தீங்கன்னா பொழுதோட கம்பேரிசன் பண்ணக்கூடியதில் ஜெயகாந்தன் சிறுகதை மன்னன் என எவ்வாறு பெயர் பெற்றார், இது எல்லாமே புக்கின் சைட்லேருந்து கம்பேர் பண்ணியிருக்கோம். செயற்கை நுண்ணறிவு என்பது யாது? கம்பர் குறிப்பு வருக. கம்பர் எழுதிய நூல்கள் கம்பேரிசன். அது கம்பரை வந்து அவரோட நூல் இதில் வந்து ஆசிரியர் குறிப்பு எழுதணும். கொண்டு கூட்டு பொருள் கொள்ளின விளக்கு, இது வந்து 3 மார்க் கொஸ்டின் வரும். இப்பாலஸ் பருவக்காற்று குறிப்பு வருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். பெப்பர் குறிப்பு வருக. பெப்பர்னு சொல்லிட்டு நீங்கள் நார்மல் பேப்பர் எழுதிடாதீங்க. ஸோ இதில் வந்து செயற்கை நுண்ணறிவில் கொடுத்துருப்பாங்க. வாட்சன் குறிப்பு வருக. இதுவும் செயற்கை நுண்ணறிவில் இருக்கும். மொழிபெயர்ப்பு குறித்து மனைவி முஸ்தபாவின் கருத்தை எழுதுக. இதுவும் புக்கின் சைடில். மார்ஷல் ஏ நேசமணி குறிப்பு வருக. நேசமணின்ற நீ வேற எங்கேயும் போயிட வேண்டாம், இதுவும் புக்கின் சைடில் இருக்குது. மெய்கீர்த்தி குறிப்பு வருக. ரொம்ப ரொம்ப முக்கியமான மெய்கீர்த்தி என்பது புலவர்களால் பாடப்பட்டு கல்தச்சலால் கல்தச்சலில் கல்லில் பொறிக்கப்படுவதை மெய்கீர்த்தின்னு நம்ம வந்து படிச்சிருப்போம். மெய்கீர்த்தியும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா விருந்தோம்பல் 2 பேர் ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஐம்பெருங்காப்பியங்கள் நமக்கே தெரியும். சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி ஐம்பெருங்காப்பியங்கள். தேம்பாவணி ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா தேன் கூட்டல் பார்க்குறது வாடாத பூமலை கம்பேரிசன் பண்ணலையும் வீரமாமுனிகள் எழுதப்பட்ட தேம்பாவணி பற்றி கேட்டிருக்காங்க. அடுத்து கம்பர் எழுதிய நூல்கள், அதாவது கம்பர் எழுதிய நூல் புக்கின் சொல்லுங்கன்னா ஏர் எழுவது சிலை எழுவது திருக்கை வழக்கு சடகோபனந்தாதி சரஸ்வதி, அந்த 5 நூல்கள் கம்பர் எழுதுகிறார். கம்பர் தன்னுடைய நூலுக்கிட்ட பெயர் கம்பராமாயணில் ராம அவதாரம் என்று தான் வந்து அவர் தன்னுடைய நூலுக்கு வந்து பெயர் வைத்திருந்தார். ஸோ அவர் எழுதிய நூல்கள் வந்து 5 தான். ஏர் எழுவது சிலை எழுவது சடகோபரந்தாதி சரஸ்வதி அந்தாதி திருக்கை வழக்கு. பாரதியார் எழுதிய நூல்கள் யாவை நூல்கள் யாவைன்னு சொல்லும் போது கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதெல்லாம் கம்பேரிசன் பண்ணுறது. அதில் அந்த காரணம் விரிச்சினாவே நர்சோல்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு டைம் கேட்டுருந்தாங்க, அதுவுமே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். அடுத்து வாழை இலையில் விருந்து பற்றி குறிப்பு வருகிறது. நம்மளோட தமிழர் பண்பாடுக்கு வாழை இலை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு உண்டு. வாழை இலைன்னு நம்ம சாப்பாடுன்னு போடும்போது அது விருந்தோம்பலில் ஒரு முக்கிய பங்காற்றும். அது மருத்துவ குணமுடையது தான் வாழையில் ஒவ்வொரு பகுதியுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயன்படுது. ஸோ அதை பற்றி பேசணும். அடுத்து தொழில் பெயருக்கும் விஞ்ஞான பெயருக்கும் உள்ள வேறுபாடு. இந்த வேறுபாடு படிக்கும் போது அடுக்கு தொடர்க்கும் இரட்டை கிளைக்கும் இடையே உள்ள வேறுபாடும் எழுதணும். ஸோ அடுத்தது மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படைன்னு சொல்லுவோம். பெருங்கவிசிகளால் எழுதப்பட்ட மலைப்படுகடம் கூத்தராற்றுப்படை பற்றி குறிப்பிடுறேன். தலையை கொடுத்தம் தலைநகரம், இது புக் பேக்கில் தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் இந்த கொஸ்டின் நான் எல்லா வீடியோலுமே இந்த கொஸ்டின் சொல்லுவேன். தலையை கொடுத்தனம் தலைநகரை காப்பம், அதே சித்தாளி மனச்சுமை செங்கற்கள் அறியாது. அது இந்த 2 கொஸ்டின் கட்டாயம் படிங்க. இடிஞ்சிட்டு பொருள் வழக்க கட்டாயம் அதுலேருந்து ஒன்று வந்துடும். அடுத்தது வகைகள் ஃபுல்லாகவே தொகுத்து கொடுத்துருக்கோம். இந்த வகைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான வகைகள். அதாவது ஃபஸ்ட்டு இயல் முதல் இயல்லேருந்து 8வது 9வது இயல் வரைக்கும் இருக்க எல்லா வகைகளும் தொகுத்துருக்கோம். வினா 6 விடை 8ன்னு சொல்லும். வினா எத்தனை வகைப்படும் அவையாவே, விடை எத்தனை வகைப்படும் அவையாவே, பொருள்கோள் எத்தனை வகைப்படும் அவையாவே, அளபடை உயிரிழப்படை ஒட்டலப்படை. அதில் உயிரிழப்படையோட வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இசைநீர் அளபடை இன்னி செலப்படை சொல்லு செலப்படை. இசைநீர் அளபடை இன்னொரு படி தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்யுள் சொல்லுவோம். தொகா நிலைத்தொடர் 6 வகையில், தொகை நிலைத்தொடர் வந்து 9 வகைகள். அந்த வகையெல்லாம் கேட்டிருக்கோம். மொழி எத்தனை மொழி 3 வகை, தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி. வலுவமதி எத்தனை வகைப்படும், திணை வலுவமதி பால் வலுவமதி மரபொழி. அதெல்லாம் தான் கான்செப்ட். வெளிப்படை விடை எத்தனை வகைப்படும் அவையாவை, குறிப்பு விடை எத்தனை வகைப்படும் அவையாவை, தன்மையணி எத்தனை வகைப்படும் அவையாவை, தீவகணி எத்தனை வகைப்படும் அவையாவை, அகத்திணைகள் எத்தனை வகைப்படும் அவையாவை. அடுத்து வந்து அன்பின்
ஐந்தெழுத்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்கணும். பெரும்பொழுது எத்தனை விருப்பம் அவையாவை, சிறுபொழுது எத்தனை விருப்பம் அவையாவை, பா எத்தனை வெண்பா ஆசிரிப்பா கலிப்பா வஞ்சிப்பா அந்த வெண்பா எத்தனை விருப்பம் குரல் வெண்பா பக்டோட வெண்பா சிந்தி வெண்பா இன்னிசை சிந்தியல் வெண்பா கம்பேர் பண்ணக்கூடிய ஆசிரியப்பா எத்தனை விருப்பம் அவையாவை, சித்தாளி மனச்சுமையும் செங்கற்கள் அறியாது இடைஞ்சொற்கள் பொருள் இடைஞ்சொற்கள். இந்த கொஸ்டின் பார்க்கறதுனால இது எல்லா வகைகளுமே கட்டாயம் நீங்கள் படிக்க வேண்டிய இல்லை புக்கின் சைட்லேருந்து இருக்கிற எல்லா கொஸ்டினுமே கொடுத்துருக்கோம். ஸோ அதுதான் வினாலிருந்து கடைசியாக ஒவ்வொரு வகைகளும் உங்களுக்காகவே நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஹிஸ்ட்ரி சார்பில் தனியாக புக்கின் சைட்லேருந்து எடுத்து டைப் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வகையில் கட்டாயம் படிங்க. கட்டாயம் இதில் நீங்கள் புக் பேக் படித்தாலும் சரி புக்கின் சைட் இந்த கொஸ்டின் படித்தாலும் புக் பேக்குன்னு சொல்லும் போது இந்த இடைஞ்சுட்டி பொருள்கள் சொல்லலாம். தலையை கொடுத்தோம் தலைநகரி காப்போம் சித்தாளி மனுச்சுமே செங்கற்கள் அறியாத கான்செப்ட் சொல்லலாம். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் தவிர இந்த கொஸ்டின் எல்லாமே புக்கின் சைடில் இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். சார் இதில் நான் எதுவுமே படிக்கலை அப்படின்ட்டு கட்டாயம் மார்க் பண்ணி படிங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் திருப்பி சொல்கிறேன், வரக்கூடிய அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி சார்பில் ஒரு லிங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த லிங்க்கில் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்களா போதும், உங்களுக்கு தேவையான எல்லா வீடியோவுமே இருக்குது. எல்லா கேட்டகரிக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபுல்லாகவே இந்த ஆன்சர்ஸோட அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த லிங்க்கு இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணுறேன். நீங்கள் படிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்மளுடைய சேனல் ஷேர் பண்ணி விடுங்க. உங்கள் மூலிமா அவங்களும் படிக்கட்டும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் support to our channel GR Success STC, and also I wish you all success to score high marks in the forthcoming APL exam. All the best. Okay, thank you, bye.